ஆண்டவர் மறுமரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே இந்த காணொலி வழியாக என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நான் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதன் வாயிலாக நாம் தேவனோடு எப்படி சஞ்சரிக்க வேண்டும் என்பதை குறித்தும், அவன் காணாமற் போனான். தேவனோடு சஞ்சரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் காணாமற் போக வேண்டிய காரியங்களையும், இந்த உலகத்தில் தேவனோடு சஞ்சரிக்கும் போது உலகத்தாரில் காணப்படாதவர்களாக எண்ணப்படும் போது அல்லது காணப்படாத ஒரு நிலைக்கு நாம் போகும்போதும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம் என்கிற தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் சந்தோஷமாய் வாட வேண்டும் என்பதை குறித்து நாம் படித்து கொண்டோம். மூன்றாவது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஒருவேளை இந்த வசனத்தில் 3 பகுதிகள் இருக்கு இல்லையா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த 3 பகுதிகளில் 2 பகுதி மாத்திரம் இருந்து இந்த ஒரு பகுதி கடைசி பகுதி இல்லை அப்படின்னா இந்த வசனமும் முழுமை பெற்றிருக்காது. ஏனோக்குடைய வாழ்க்கையும் ஒரு முழுமையற்றதாய் காணப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். ஒருவேளை இந்த வசனத்தோடு இந்த பகுதியோடு அது முற்று பெற்றிருக்கணும். அந்த வசனம் ஒரு முழுமையற்ற வசனத்தையும் முழுமையற்ற ஏனோக்கினுடைய வாழ்க்கையையும் நாம் படித்து கொண்டிருப்போம். ஒரு கேள்வியோடு தான் நாம் இருந்திருப்போம். அவனுக்கு என்ன நேரிட்டது? அவனுக்கு எதிரிகளினாலே ஏதேனும் அங்கே நடைபெற்றதா, அல்லது தேவனால் ஏதேனும் அவனுக்கு நடைபெற்றதா, அல்லது தனக்குத்தானே ஏதேனும் அவன் செய்து கொண்டேனா, அல்லது என்ன ஆயிற்று அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் நாம் ஏனோக்கு குறித்து இன்றைக்கு வரை சிந்திச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் தேவ ஆவியானவர் நமக்காக அவர் எழுதி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ஊன்ற கட்டுவதற்காக தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்கிற சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். ஏற்கனவே சொன்னது போல இந்த எடுத்துக்கொண்டார் என்ற சத்தியம் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது நம்மை அவர் எடுத்துக்கொள்வதற்கு, அதாவது சபையை அவர் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு நிழலாட்டமாய் யார் காணப்படுகிறதுன்னா ஏனோக்கு காணப்படுகிற அவனோட வாழ்க்கை உதாரணமாக இருக்கிறது. அதில் நாம் மகிழ்ச்சி அடைவோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல் இந்த 3ஆவது பகுதியில் ஒரு சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். முதல் காரியம், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதில் இருக்கிற முதல் 3 காரியம் தேவனுடைய பார்வையிலிருந்து நம்ம பார்க்கும்போது, தேவன் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது தேவன் தெரித்தெடுத்த பாத்திரமாய் ஏனோக்கு இருக்கிறான். அவனோட வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தது, அல்லது அவனோட வாழ்க்கையில் அவன் நீதிமானாக இருந்தது, அவனோட வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தது, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து அதை நீதியோடு வாழ்ந்து மற்றவர்களுக்கு அவன் பிரசங்கித்தது, எச்சரித்தது. புரியுது? இது எல்லாமே தேவன் தாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாக ஏனோக்கு இருந்தபடியினாலே அவனுக்கு வெளிப்படுத்தினார், கற்றுக் கொடுத்தார், அவனை வழிநடத்தினார், அவருடைய கிருபைக்குள்ளாய் காத்து கொண்டார், அவனை எடுத்துக்கொண்டார். அப்போது இதன் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஏனோக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஏனோக்கு என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். 2ஆவது காரியம், அவருக்கு நம்மீது அல்லது ஏனோக்கு என்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தின் மீது பூரண உரிமையும் அதிகாரமும் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், உலக தோற்றத்துக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா நம்மீது அவர் பூரண அதிகாரமும் உரிமையும் உடையவர். அதை நம்ம முதல்ல நம்ம நினைச்சணும், தெரிஞ்சுக்கணும். ஏனோ வாழ்க்கையில் எப்படி தேவன் எடுத்துக்கொண்டார், அவன் சொல்லலை, அவன் சொன்னதாக இங்கே சொல்லப்படலை, குறிப்பிடப்படலை. அவன் விரும்பினான் என்பதை கூட நம்ம பார்க்க முடியல. ஒருவேளை இருக்கிறான், விருப்பம் இருந்திருக்கலாம் தேவனுடைய சமூகத்தில் வாழ்வதை குறித்து. அதனால தான் 300 வருஷம் அவரை கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறான். ஆனாலும் இங்கே தேவன் எடுத்துக்கொண்டது, தேவன் அவன் மீது, அவனோட வாழ்க்கையின் மீது, தான் தெரிந்து கொண்ட பாத்திரத்தின் மீது தனக்கு முழு உரிமையும் அதிகாரமும் உண்டு, தனக்கு அவன் சொந்தமானவன் என்பதை இந்த வார்த்தையும் வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எடுத்துக்கொள்கிறார் சில காரியங்களை, அல்லது நம்மையும் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னா நாம் அவருக்கு சொந்தமானவர்களா, அவருக்கு உரிமையானவர்களா, அவருடைய அதிகாரத்துக்கு உள்ளவர்களா இருந்தால் தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அவருடைய வருகையில் கூட. அதை நம்ம புரிந்து கொள்வோம். 3ஆவது, அவர் எடுத்துக்கொண்டார் என்ற இந்த வாக்கியத்தின் மூலமாக
தேவன் தாம் தெரிந்து கொண்ட தாம் உரிமையும் அதிகாரத்துவமோடும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய முழு விருப்பத்தின்படி நம்மில் அல்லது அந்த பாத்திரத்தில், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தில் கிரியை செய்ய அவர் உரிமை உள்ளவராக இருக்கிறார். கிரியை செய்கிறார், அவர் தம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறார். முதல் காரியம் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். இரண்டாவது காரியம் அவர் நம்முடைய வாழ்க்கையின் மீது, நம்முடைய அனைத்தின் மீது உரிமையும் அதிகாரம் உள்ளவர். மூன்றாவது அவருடைய விருப்பத்தின்படி நம்மில் அவர் கிரியை செய்கிறார். அப்போ தேவன் நம்ம எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார்னு சொல்லும்போது நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுக்கு ஏனோக்கின் மீது என்ன உண்டுங்க? அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு. அவருடைய விருப்பத்தை அவர் செய்ய அவருக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு. அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஏனோக்கு என்பது வெளிப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ நம்ம மறந்து விடக்கூடாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறாருங்க. என்னை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் என்னை அறிந்து கொண்டாருங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே என்னை பெயர் சொல்லி அழைச்சாருன்னு நம்ம சொல்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்தின்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அவருக்கு என்ன இருக்குதுங்க? உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. ரெண்டாவது, நான் அவருக்கு சொந்தமானவன், புரியுதுங்களா? அவருக்கு உரிமையானவன் என்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். மூன்றாவது, அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் என்னை, நான் இல்லை, அவர் என்ன தெரிஞ்செடுத்திருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தையில் அடுத்து ஏனோக்குடைய பார்வையிலேருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனோக்குடைய வாழ்க்கை தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லும்போது, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். தேவன் அவனை எடுத்துக்கிட்டாருங்க. நம்முடைய விருந்தினருக்கு முன்பதாக ஸ்வீட்டு, காரம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்துக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அல்லது நம்ம ஒரு உபசரிப்பு கொடுக்குறோம், இன்விடேஷன் கொடுக்குறோம், வாங்க வீட்டுக்கு அழைப்பு கொடுக்குறோம், அவங்க வராங்க அப்படின்னா அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம அவங்க உள்ள வரோம், கூப்பிடுறோம், அழைக்கிறோம் அப்படின்னா நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம். அதே போல் இங்கே ஏனோக்குவை தேவன் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லும்போது தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார். இதனுடைய இன்னொரு அர்த்தம் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, மீட்டெடுக்கப்பட்ட, தேவனுடைய இரக்கத்தை பெற்ற ஒவ்வொருத்தருமே தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு காணிக்கையாய், ஜீவனுள்ள பலியாய் ஒப்பு கொடுக்க வேணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனையும் கூட அப்படின்ட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ரோமர் 12:1 அழகாக சொல்லுது. அப்படி இருக்க சகோதரரே, உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புரிந்து கொள்ளணுங்க. அப்போது தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லும்போது தேவன் அவனை அங்கீகரித்தார். அவனுடைய வாழ்க்கையை தேவன் அங்கீகரித்தார். தேவன் அவனுடைய வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், ஊழியக்காரர்களாக இருக்கிறோம், ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால, விலக்கிரயத்தினால நம்ம மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறோம். நான் நித்தியத்திற்கு உரியவன் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு காலமும், நேரங்களும் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற வண்ணமாய் காணப்படுதா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கே நம்ம சோதித்து பார்த்து சரிப்படுத்திக்கணும். அப்போது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது காரியம், ஒரு நிறைவு பெற்ற, முழுமை பெற்ற ஒரு வாழ்க்கை. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல், வசனத்தில் துவக்கத்தில் சொன்னது போல் அவனோட வாழ்க்கையை நிறைவுபடுத்தினார். ஒருவேளை நம்ம சொல்லலாம், பாதி வாழ்க்கையிலே வாழ்க்கை முடிஞ்சது போல் தோணுதுங்க. ஏன்னா அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாம் 900 வருடங்கள் வாழ்ந்தாங்க. அவருடைய மகன் மெத்துசுலா 969 வருடங்கள் வாழ்ந்தார். அவருக்கு முன்னாடி இந்த தகப்பனாரும் அதிக நாள் வாழ்ந்ததை நம்ம பார்க்குறோம். அவரும் கூட 962 வருஷம் வாழ்ந்தாருன்னு பார்க்குறோம். அப்போது இவர் 365 வயது வரையும் தான் வாழ்ந்தார். இதை நம்ம 100 வருஷத்தோட, இன்றைக்கி நம்மளை ஒருத்தர் பார்த்து நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வருஷத்தோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, ஏனோக்கு ஒரு 36 வயதிலேயே அவர் என்ன செஞ்சிட்டாருங்க? தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு இந்த பூமியில் முடிவு வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக தான் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து 33.5 வருடங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், மனித அவதாரத்தில்.
அவர் முன்பாடி வந்த அந்த வருகையில், மனித அவதாரத்தில் பாவத்திற்கு மரிக்க வந்த அந்த வருகையில் அவர் 33.5 வருடங்கள் மட்டும்தான் வாழ்ந்தார். அப்போது தேவன் தாம் தெரிந்து கொண்ட பாத்திரத்தில் தம்முடைய உரிமையும் அதிகாரத்தையும் செயல்படுத்துகிறார், நிலைப்படுத்துகிறார். தம்முடைய விருப்பத்தின்படி அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம், தெளிவுபடுத்திக் கொள்ளலாம், மறந்துவிடக்கூடாது. அப்போது ஏனோக்குடைய வாழ்க்கை அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது, தேவனால் அவன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். தன் வாழ்க்கையை தேவனுக்கு காணிக்கையாய் படைத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அது மட்டுமல்லாமல் நிறைவு பெற்ற தேவனாலே இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தான். ஒரு நிறைவு பெற்ற ஒரு வாழ்க்கை. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படி சொல்லும்போது, நம்முடைய ஒவ்வொரு நாள் அனுதின வாழ்வில் தேவனுக்கென்று நாம் கிரியை செய்கிறோமா? தேவன் நம்மில் கிரியை செய்கிறாரா? நான் என்னுடைய வாழ்வை நிறைவு செய்யும்போது, ஒரு நாளை நிறைவு செய்யும்போது, நான் கர்த்தருக்காக இன்றைக்கி செய்ய வேண்டியதை செய்து முடித்தேனா? அல்லது ஒரு நாள் என்னோடய வாழ்க்கையை இந்த முடித்து நான் நித்திய வாழ்க்கைக்கு கடந்து செல்லும்போது, என்னோடய மரணத்தை நான் நேருக்கு நேராக சந்திக்கும் போது இந்த நம்பிக்கை இருக்குதா? இயேசு கிறிஸ்து சொன்னாரே, சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, எல்லாவற்றையும் முடித்தேன். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அப்போ இன்றைக்கு நாம் சிந்திக்கணும். நாம் ஒரு நிறைவான வாழ்வை எப்பொழுதும் கடவுளத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் நாம் வாழ்வதற்கு ஜாக்கிரதையாக, ஆயத்தமாக எப்போதும் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் சொல்லும்போது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும். இன்றைக்கி தேவனுக்கான அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், தேவனுக்கு அதை செய்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், எதை வேணாலும் கொடுக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம், அவை எல்லாவற்றிலும் தேவன் பிரியப்படுகிறாரா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆனால் விசுவாசி என்ற பெயர் நமக்கு வந்துடுச்சு. தேவனுடைய சேவகன், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறன்னு சொல்கிற நம்ம, அல்லது ஒரு விசுவாசியாக இருக்கிற நம்ம, தேவன் துவங்கி வைத்திருக்கிற விசுவாச பாதையில் போயிட்டுருக்கிற நம்ம, தேவனுக்கு பிரியமாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக 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 அவசியமானது. இதை மனசில் நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது இந்த எடுத்துக்கொண்டார் அப்படின்ற வார்த்தையின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், முதலாவது, தேவனுடைய பார்வையில் இருந்து பார்க்கும்போது அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். அவருக்கு நம்மீது பூரண அதிகாரமும் உரிமையும் உண்டு, ஏனெனில் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். மூன்றாவது, அவர் தம்முடைய விருப்பத்தின்படி நம்மிலே கிரியை செய்கிறார். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தம்முடைய விருப்பத்தின்படி நம்மில் அவர் கிரியை செய்கிறார். ஏனோக்குடைய பார்வையில் பார்க்கும்போது, அவன் அங்கீகரிக்கப்பட்டவனாய், ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாய், தன்னையே தேவனுக்கு காணிக்க படைத்தவனாய், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பதை நம்ம பார்க்கணும். இரண்டாவது, அவன் நிறைவு செய்யப்பட்ட அல்லது அவன் முழுமை பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தான். தேவனுடைய தீர்மானத்தை, திட்டத்தை, சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்த ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மூன்றாவதாக, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எப்போ மரணம் நமக்கு நேருடன் தெரியாது, அல்லது தேவனுடைய வருகை எப்பொழுது நேருடன் தெரியாது. நாம் ஒரு பிரியமான வாழ்வை இந்த உலகத்தில் தேவனுக்கு நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டும். எபேசியர் 5:1 சொல்லுது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளாகி அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக தேவனை பின்பற்றக்கூடிய பிரியமான பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணுங்க, வாழணும். அப்படி நம்ம வாழணும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அப்போது நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தம்முடைய விருப்பத்தின்படி அவர் நம்மளுக்கு கிரியை செய்கிறார். நம்மீதும் நம்முடைய அனைத்தின் மீதும் அவருக்கு பூரண அதிகாரமும் உரிமையும் உண்டு. அவரே நம்மை அதற்காகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதும் என்கிற உண்மையை இன்றைக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நம்பிக்கையோடு, இந்த தெளிவோடு ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, அவருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்டு அறிந்து நாம் செயல்பட்டு நிறைவேற்றி முடித்து அந்த நித்திய ராஜ்யத்தில் தேவனோடு கூட வாழ நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே எனக்கோடு சஞ்சரித்த தேவன்,
ஏனோக்கை அவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்து கொண்ட தேவன், இந்த உலகத்தில் காணப்படாமற் போனாலும் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட செய்த, அவருடைய சமூகத்தில் காணப்படும்படி அவனை தகுதிப்படுத்தின தேவன் உங்களையும் என்னையும் கூட அப்படியாக நிலைநிறுத்தி, ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி அவருடைய கிருபையில் அரவணைத்து நம்மை ஏற்றுக்கொள்வாராக. பாடலை பாடுவோம். என்னோட இணைந்து பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிப்போம்.